ஹாய் மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் என்றைக்குமே பால்கனியெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு பானையில் தண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சா அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வந்து பால்கனியை மாப் போட்டு விட்டுட்டேன். க்ளீனாக வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்றைக்குமே பூஜை செய்யும்போது என்றைக்குமே என்ன செய்வேன்னா முன்னாடி ஒரு டீ, அப்புறம் பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீன்னு இப்படி தான் என்னோடய டே ஓடும். என்றைக்குமே அப்படி தான் செய்வேன். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான். அதனால தான் ஏர்லியர் எழுந்திரிக்க வேண்டியது. இன்னையோட டே வந்து 4:30க்கெல்லாம் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. பால்கனி க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நீட்டாக இருந்துச்சு. எனக்கே நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும்போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குமே, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் டீ வச்சு மறுபடியும் பால்கனிக்கு வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே இயற்கையை ரசித்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய தினசரி வேலையை, அதாவது சாமிக்கெல்லாம் பூஜைலாம் செஞ்சு குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் பூஜைலாம் செஞ்சு இந்த மாதிரி வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம லேடிஸ் எப்படின்னா ஒரு வீடுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த வீட்டில் எல்லா ரூம்ஸையும் பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். அதுதான் லேடிஸ். ஆனால் ஜென்ட்ஸ் அப்படி கிடையாது. ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டா ஒரு வீட்டில் ஒரு ரூமை பற்றி திங்க் பண்ணுவாங்க. அங்கே என்ன நடக்குது அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு ரூமுக்கு போய்ட்டால் அந்த ரூம் பற்றி மட்டுமே திங்க் பண்ணுவாங்க. இன்னொரு ரூம் பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்களோட மென்டாலிட்டி. அதனால தான் அவங்க நல்லா ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் லேடிஸ் நாட் லைக் தேட். நம்ம ஒரு வீடை ஓவரால் எல்லாத்தையும் திங்க் பண்ணுவோம். இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓவரால் எல்லாத்தையும் திங்க் பண்ணி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் ஒரு நாள் டீயை வச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். டீ வச்சுட்டு ஞாபகம் கிடையாது. அப்படியே உள்ளே வந்து பலப்பட்ட ஞாபகம் இல்லையா, நமக்கு திங்கிங் இருக்கும் இல்லையா. அப்புறம் உள்ளே வந்து பார்க்கும்போது வெசல்ஸ் எல்லாம் தீஞ்சி நாஸ்டி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த திங்கிங்கெல்லாம் குறைச்சிட்டு எப்படி என்னத்தை திங்க் பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது. ஸோ அந்த திங்கிங்கெல்லாம் நம்ம குறைச்சிப்போம். எதில் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை செய்வோம். ஸோ அந்த டே அப்படி தான் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒவ்வொன்றும் ஒரு லெசன் தானே. ஸோ நான் அது மூலயமா ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஒரு வேலை செய்யும்போது நம்ம அதை மட்டுமே திங்க் பண்ணி அதிலேயே கான்சென்ட்ரேட் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது நமக்கு நல்லாயிருக்கும். பலப்பட்ட தேவையில்லாத திங்கிங்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அப்புறமா அரிசியெல்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிக்கெல்லாம் எடுத்து ஊற்றுங்க. அது ரொம்பவே நல்லது. அந்த ஃபஸ்ட்டாக நம்ம அந்த அரிசி கழுவுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த வாட்டரை நீங்கள் எடுத்து நீங்கள் செடிக்கு ஊற்றிக்கலாம். அது இப்போ ரொம்பவே நல்லது. பூவெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவை சாமிக்கு வைக்க ஆரம்பித்தாச்சு. அதாவது இது வந்து ஈவினிங்கில் அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நேற்று தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு ஈவினிங் தான் சேஞ்ச் பண்ணுது. ஈவினிங் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய முடியை பார்த்தா எனக்கே அவ்வளோ ஒரு கோபம் வந்துச்சு. ஏன்னா மார்னிங் குளிச்சுட்டு பார்க்கும்போது அந்த ஈரத்துலேயே அப்படியே சும்மா கோம் பண்ணவே மாட்டோம், அப்படியே கட்டிடுவோம் இல்லையா. அப்போது அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். சப்போஸ் என்னோடய முடி நல்லா ட்ரை ஆகி சீப்பு வச்சுட்டேன்னா இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக சீப்பு வச்சா நம்ம அதை பின்னி தான் ஆகணுன்ற நிலைமைக்கு வந்துடுவோம். அழகாக பின்னிக்கணும், வேறு வழியே இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து ஒரு சீப்பு என் தலைக்கு வைக்கிறதே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாள்ன்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ட்ரை ஆனால் தான் இந்த மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு முறை இப்படி சீவிப்பேன். நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க போல். அப்படி தான் பண்ணிப்பேன். இல்லைன்னா கை வச்சா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்படியே பாத்து எடுத்துகிட்டு விட்டுட்டா ஒரு மாதிரி கேர்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் முடியை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான செயலாக இருக்கும். ஆனால் என்றைக்குமே டெய்லி ஹெட் பாத் எடுத்துப்பேன். ஹெட் பாத் எடுக்காமல் நான் இருக்கவே மாட்டேன். இப்படி தான் ஈவினிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் என்னோடய முடியை நல்லா அடக்கமாக சீவிட்டு ஈவினிங் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரிலாக்ஸ் அடுத்து நம்ம ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே பூஜை செய்வேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பூஜை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டவே கிடையாது இல்லையா. இன்னுமே ப்ராப்பராக பூஜை ரூம் எனக்கு ஆர்கனைஸ் பண்ண கிடையாது. நான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்குமே நான் சும்மா ஜஸ்ட் லைக் தேட் நான் காலையில் பூஜை செஞ்சேன்னு சொல்லுவேன். செஞ்சுருக்கேன் நிஜமாக. பூஜை செய்வோம், ஈவினிங்கும் பூஜை செய்வோம். ஆனால் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா ப்ராப்பராக நான் ஆர்கனைஸ் பண்ணலை. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். தேங்க்யூ.